கடலூரில் தனியார் பள்ளி கழிவறையின் சுவர் இடிந்து விழுந்ததில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் கங்கணக்குப்பத்தில் ஆல்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவரின் மகன் கிஷோர் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற கிஷோரின் வீட்டிற்கு பள்ளி நிர்வாகத்தினர் போன் செய்து புதுவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு வருமாறு கூறியுள்ளனர். சிறுவனின் உறவினர்கள் அங்கு சென்று பார்த்தபோது அவர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மருத்துவமனையில் சிறுவன் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தான். இதனால் ஆத்திரமடைந்த கிஷோரின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு அடித்து நொறுக்கினார்கள். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் அவர்களை கலைந்து போக செய்த நிலையில் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. பள்ளி சுவர் இடிந்து விழுந்த சம்பவத்தில் மேலும் ஒரு மாணவர் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தரமற்ற நிலையில் பள்ளியின் கழிவறை சுவர் கட்டப்பட்டுள்ளதால் 2 தினங்களுக்கு முன்பு பெய்த மழையால் சுவர் இடிந்து விழுந்ததாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.